வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்புன்னு சொன்ன உடனே வேறு எந்த விஷயம் இல்லை, இந்தியாவுடைய நதிகளை பற்றின விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று பெனின்சுலர் ரிவர்ஸ். அதாவது ஒன்று இமயமலை நதி, இன்னொன்று தீபகற்க நதின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் இருக்குல்ல, இமயமலை நதிகள், இந்த நதிகள் வந்துட்டு மேக்சிமம் வற்றவே வத்தாது. அதாவது ஒரு வத்தாத ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இமயமலை நதிகள் இருக்கு இல்லையா, இந்த நதிகள் எல்லாமே பனிப்பாறையில் உருவாகக்கூடியது. ஸோ மழை இல்லாட்டா கூட அங்கே இருக்கக்கூடிய நதிகளுடைய தண்ணி போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பெனின்சுலர் ரிவர்ஸ், தீபகற்க நதிகள் இருக்கு இல்லையா, இந்த நதிகள் வந்துட்டு அப்படி கிடையாது. மழை வந்தால் மட்டும்தான் இந்த நதிகளில் தண்ணி இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி இருக்குல்ல, இந்த மாதிரி நதிகள். சரி, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிமாலயன் ரிவர்ஸ், இமயமலை நதிகள் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸோ இப்போ இமயமலை நதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு மிகவும் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ரிவர்னா இந்துஸ் ரிவர், சிந்து நதின்னு கூட சொல்லலாம், இந்துஸ் ரிவர்னு சொல்லலாம், இல்லை சிந்து நதி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு நதினா அது சிந்து நதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிந்து நதிக்கு ஏகப்பட்ட துணையாறுகள் உண்டு. கிட்டத்தட்ட கங்கை நதி எப்படி முக்கியமோ அதே மாதிரி சிந்து நதியும் இந்தியாவில் ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுத்துருக்கு. ஸோ இந்த சிந்து நதி இந்துஸ் எங்கே உருவாகுதுன்னு கேட்டால் இந்தியாவுக்குள்ள உருவாகிறது இல்லை. இந்த சிந்து நதி எங்கே உருவாகுதுன்னு பார்த்தா டிபெட்ல மான்சரோவர் லேக் அப்படிங்கிற இடத்துல தான் உருவாகுது. இந்த சிந்து நதி எங்கே உருவாகுது? டிபெட்ல மான்சரோவர் லேக் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. ஸோ டிபெட்ல உருவாகிறதுனால இந்த சிந்து நதிக்கு வேற பேர் அவங்க வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா நதியை நம்ம கங்கான்னு சொல்றோம், ஆனால் பங்களாதேஷ்ல கங்கா நதிக்கு கங்கான்னு சொல்ல மாட்டாங்க, மேக்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டிபெட்ல இந்த இந்துஸ் நதிக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா சிங்கி கம்பன் வச்சிருக்காங்க. சிங்கி கம்பன், டிபெட்ல இந்துஸ் நதிக்கு பேர் சிங்கி கம்பன் வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா மீனிங் என்னன்னு பார்த்தா லயன்ஸ் மவுத்னு சொல்லலாம், சிங்கத்தின் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கத்தின் வாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த நதியுடைய மொத்த நீளம் 2880 கிலோமீட்டர். சிந்து நதியுடைய மொத்த நீளம் 2880 கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவில் மட்டும் எவ்வளோ நீளம் பாயுதுன்னு கேட்டால் 709 கிலோமீட்டர். 709 கிலோமீட்டர் நீளம் தான் இந்தியாவில் பாயுது. பேலன்ஸ் எல்லாமே டிபெட்லேயும் சரி பாகிஸ்தான்லேயும் பாயுது. இந்தியாவில் 709 கிலோமீட்டர் தான். இந்த சிந்து நதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற நதிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக அதில் துணையாறுகள் இருக்கும். ஸோ துணையாறுகள்லாம் இங்கிலீஷில் ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சார்னு கேட்டால், இது ஒரு முக்கியமான நதின்னு எடுத்துக்கலாமே. இது கங்கா நதியாக இருக்கட்டும், இல்லை இந்துஸ் நதியாக கூட இருக்கட்டும். ஒரு சில நதிகள் இங்கேருந்து வந்து ஒன்று சேரும், இல்லை அப்படின்னா இங்கேருந்து பிரிஞ்சு போகும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? துணையாறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இந்துஸ் நதியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய துணையாறுகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷயோக், கில்கிட், அப்படி நிறைய துணையாறுகள் உண்டு. இப்படி நிறைய துணையாறுகளே மிக மிக முக்கியமான துணையாறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 5 ஜெலும், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த 5 நதிகள் தான் இந்துஸ் நதியுடைய மிக முக்கியமான துணையாறுகள். 5 இருக்கு இல்லையா, 5 நதிகள் இருக்கு. இந்த 5லையும் கண்டிப்பாக மிகப்பெரிய நதி அப்படின்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கு, அதுதான் செனாப். சிந்து நதியிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணையாறு எதுன்னு கேட்டால் அது செனாப் ரிவர் தான் சொல்லுவாங்க. சிந்து நதியிலேயே மிகப்பெரிய துணையாறுனா அது செனாப் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சின்ன சின்ன துணையாறுகள் பற்றி பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜெலும். ஜெலும் நதி இந்தியாவில் தான் உருவாகுது. இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உருவாகுது. அது எங்கே உருவாகுதுன்னா பீர்பாஞ்சல் ரேஞ்ச், பீர்பாஞ்சல் மலைத்தொடரில் தான் ஜெலும் நதி உருவாகுது. இந்த நதி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உருவாகி செனாப் நதி கூட போய் ஒன்று சேரும். இந்த ஜெலும் நதி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உருவாகி செனாப் அப்படிங்கிற இடத்துல போய் அந்த நதி கூட போய் ஒன்று சேரும். எந்த இடத்துல ஒன்று சேரும்? ஜாங் அப்படிங்கிற இடத்துல. ஜாங் அப்படிங்கிற இடம் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ ஜெலும் அப்படிங்கிற நதி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உருவாகி பாகிஸ்தானில் ஜாங் அப்படிங்கிற இடத்துல செனாப் நதி கூட போய் ஒன்று சேர்ந்துடும். இப்போ இந்துஸ் நதி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது உள்ள வர போக்குவரத்து எப்படின்னா பார்க்கலாம். சிந்து நதி கைலாஷ் மலைத்தொடர், கைலாஷ் மலைத்தொடருடைய வடக்கு பகுதியில் மான்சரோவர் அப்படிங்கிற ஏரியாவில் உருவாகும். அப்படி உருவாகி அது இந்தியாவில் லடாக் பகுதியில் உள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள அப்படி பாகிஸ்தானுக்கு போயிடும். இப்படி தான் சிந்து நதியுடைய போக்குவரத்து இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம், சிந்து நதி டிபெட்டில் மான்சரோவர் ஏரி அப்படிங்கிற இடத்துல உருவாகி
அது இந்தியாவில் லடாக் பகுதி வழியாக உள்ளே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானுக்கு போயிடும். அதுவும் லடாக்ல எந்த வழியாக உள்ளே வரும் அப்படின்னா லேக் அப்படிங்கிற பகுதியில் உள்ளே வரும். லேக் அப்படிங்கிற பகுதியில் வழியாக உள்ளே வரும். ஓகேவா? சரி, இப்போ ஜெலும் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜெலும் நதி எங்கே உருவாகுது? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பீர் பஞ்சல் மலைத்தொடரில் உருவாகி பாகிஸ்தானில் செனாப் நதி கூட போய் ஒன்று சேர்ந்துடும். அடுத்தது செனாப் நதி எங்கே உருவாகுதுன்னு கேட்டால் கூட இந்தியாவில் தான் உருவாகுது. அதுவும் ஹிமாச்சல் பிரதேஷில். செனாப் நதி இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷில் உருவாகுது. செனாப் நதிக்கு ரிக்வேதிக் காலகட்டத்தில் ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதான் அசிக்னி. செனாப் நதியை அசிக்னின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் ரிக்வேதிக் காலம், அதாவது நம்ம முன்னாடி வாழ்ந்தாங்களே அந்த காலத்தில் செனாப் நதியை செனாப்னு சொல்ல மாட்டாங்களா, அசிக்னி தான் சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த செனாப் நதி வந்துட்டு 2 நதியோடைய கலவை. அது என்ன 2 நதியோடைய கலவை அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற இடத்துல 2 நதிகள் உருவாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து ஒரு நதி இப்படி உருவாகி வருது, இங்கேருந்து ஒரு நதி இப்படி உருவாகி வருது. இந்த நதியோட பேர் சந்திரா, இந்த நதியோட பேர் பாகா. இந்த 2 நதியும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து சந்திக்கும். இந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்டால் தண்டி. இந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்டால் தண்டி. ஸோ சந்திரா நதியும் பாகா நதியும் தண்டி அப்படிங்கிற இடத்துல ஒன்று சேரும். அதுக்கப்புறம் தான் அதோட பேர் செனாப்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அதோட பேர் வேற. எப்படி? சந்திரா பாகா. ஸோ ஒட்டுமொத்தமாக சேர்த்து சந்திரபாகான்னு சொல்லலாம், இல்லை செனாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த செனாப் நதியுடைய மொத்த நீளம் 1180 கிலோமீட்டர். 1180 கிலோமீட்டர். இந்த செனாப் நதியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ப்ராஜெக்ட், பொதுவாகவே ஒரு தண்ணி இருக்குன்னா தண்ணீர்லேருந்து நீர்மின் திட்டம் எடுப்பாங்க இல்லையா, தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிற திட்டம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் சொல்லுவோம், இங்கிலீஷில் தமிழில் நீர்மின் திட்டம் சொல்லுவோம். ஸோ அப்படி இந்த செனாப் நதியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நீர் திட்டங்கள், சலால் நீர்மின் திட்டம், பக்லிகார் நீர்மின் திட்டம், சலால் மற்றும் பக்லிகார் ஹைட்ரோ ப்ராஜெக்ட், இந்த 2மே செனாப் நதியில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்க்க போகிறது ராவி நதிக்கு ரிக்வேதி காலகட்டத்தில் புருஷ்னின்னு சொல்லியிருக்காங்க, இரவாதின்னு சொல்லியிருக்காங்க. ராவி நதிக்கு ரிக்வேதி காலகட்டத்தில் புருஷ்னி மற்றும் இரவாதின்னு சொல்லுவாங்க. இந்த ராவி நதியும் ஹிமாச்சல் பிரதேஷில் தான் உருவாகுது. எங்கே உருவாகுது? ஹிமாச்சல் பிரதேஷில் உருவாகுது. ஆனால் இந்த நதி, ராவி நதி வந்து ஹிமாச்சல பிரதேஷில் உருவாகி செனாப் நதி கூட ஒன்று சேரும். எப்போ ஒன்று சேரும்? பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ராக முன்னாடியே ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராவி நதி செனாப் நதி கூட போய் சேரும், ஒரு துணையாராக போய் சேரும். அது எப்போ? பாகிஸ்தானுக்கு போகிற முன்னாடி. அதாவது இந்த ராவி நதி பாகிஸ்தானுக்குள்ளே போகிற முன்னாடியே செனாப் நதி கூட ஒன்று சேரும். இந்த ராவி நதியுடைய மொத்த நீளம் 725 கிலோமீட்டர். 725 கிலோமீட்டர். அடுத்து பார்க்க போகிறது பியாஸ் நதிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா விபாசா அர்கிகியான்னு சொல்லியிருக்காங்க. பியாஸ் நதிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? விபாசான்னு வச்சிருக்காங்க, அர்கிகியான்னு வச்சிருக்காங்க. இந்த பியாஸ் நதி வந்துட்டு பஞ்சாப்ல போகும். இந்த பியாஸ் நதி எங்க உருவாகும்? ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் உருவாகுது. ஆனால் அது எங்க போய் சேருது? பஞ்சாபுக்கு போயிட்டு சட்லஜ் நதி கூட ஒன்று சேரும். அப்படி சட்லஜ் நதி கூட எந்த இடத்துல ஒன்று சேரும்னு கேட்டால் ஹரிகே. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பியாஸ் நதி ஹிமாச்சல் பிரதேஷில் உருவாகுது, அது பஞ்சாபில் சட்லஜ் நதி கூட போய் ஒன்று சேரும். எந்த இடத்துல ஒன்று சேரும்னு கேட்டால் இந்த ஹரிகே அப்படிங்கிற இடத்துல வந்து ஒன்று சேரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பியாஸ் நதியோடைய மொத்த நீளம் 470 கிலோமீட்டர். 470 கிலோமீட்டர். ஸோ அடுத்து பார்க்க போகிறது சட்லஜ். அடுத்து எந்த நதி பார்க்க போகிறோம்? சட்லஜ் நதியோடைய பெயர், இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டால் சட்டாதிரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம சிந்து நதி பார்த்தோம், 5 துணையாரை பார்த்தோம். அந்த 5ல மிகப்பெரியது செனாப். அந்த 5 நதிகள் வந்துட்டு, இப்போ 5 நதிகள் 4 நதிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 4மே எங்கே உருவாகுது? இந்தியாவில் உருவாகுது. ஆனால் இந்த சட்லஜ் நதி மட்டும் இந்தியாவில் உருவாகிறது இல்லை. இந்த சட்லஜ் நதி சிந்து நதி மாதிரி டிபெட்டில் தான் உருவாகுது. டிபெட்டில் அந்த மான்சரோவர் லேக்குன்னு இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, அது பக்கத்தில் தான் இந்த நதியும் உருவாகுது. ஸோ டிபெட்டில் இந்த சட்லஜ் நதிக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, என்னென்னா லாங்ஷன் கம்பாப்னு வச்சுருக்காங்க. இந்த சட்லஜ் நதியும் சிந்து நதியும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல உருவாகுது. அது 400 கிலோமீட்டருக்கு. இப்போ இது இந்துஸ் நதி, இது சட்லஜ் நதி, 2 நதியும் உருவாகி வருது. ஒரு 400 கிலோமீட்டருக்கு 2 நதியும் ஒரே மாதிரியே வரும். 400 கிலோமீட்டருக்கு 2 நதியும் பேரலாக ஒரே கோட்டில் வரும். அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அதோடைய பாதைகள் மாறுது. இந்த சட்லஜ் நதியோட மொத்த நீளம் 1450 கிலோமீட்டர். ஸோ இப்போ 5 முக்கியமான துணையார்கள் பார்த்தாச்சு. இதில் இன்னொரு 6 நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஷயோக், இந்துஸ் நதியோடைய, சிந்து நதியோடைய இன்னொரு மிக முக்கியமான துணையாறு. இந்த ஷயோக் அப்படிங்கிற ஒரு நதி எங்கே உருவாகுதுன்னா லடாக்ல ரிமோ கிளேஷியரில் உருவாகுது.
இந்த சயோக் அப்படிங்கிற நதி இந்துஸ் நதி, சிந்து நதி கூட போய் ஒன்று சேரும். இந்த நதியோடைய மொத்த நீளம் 550 கிலோமீட்டர். ஸோ இப்போ இந்துஸ் ரிவர் சிஸ்டம் அது சிந்து நதி முறை பார்த்தோம் இல்லையா. இதில் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும். என்னன்னு கேட்டால் 1960 இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நீர், இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டினா தமிழில் என்னன்னு கேட்டால் சிந்து நீர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். சிந்து நீர் ஒப்பந்தம் 1960 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துச்சு. எதனால் நடந்துச்சுன்னு கேட்டால் இந்தியா நதிக்கும் நம்ம பாகிஸ்தான் நதிக்கும் சிந்து நதி எவ்வளோ % ஷேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. இந்த ஒப்பந்தத்துடைய நடுவர் யாருன்னு கேட்டால் வேர்ல்டு பேங்க், உலக வங்கி தான் இந்த சிந்து நீர் ஒப்பந்தத்துடைய நடுவர். அப்போது 80/20 ஒன்றும் இல்லை. 80/20 என்னன்னு கேட்டால் இந்த ஒப்பந்தத்தில் என்ன பேசிக்கிட்டேன்னு கேட்டால் சிந்து நதியிலேருந்து வரக்கூடிய தண்ணி 20% நமக்கும் 80% பாகிஸ்தானுக்கும் பேசிக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட அடுத்த பார்ட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.